கிருஷ்ண பரமாத்மா பிறந்ததை கம்சனுக்கு அறிவித்தவள் துர்க்கை. இவளே கண்ணனின் சகோதரி என்று துதிக்கப்படுபவள். வடபுலத்தில் துர்க்கையாக அவதரித்த ஆதிசக்தி பெரியபாளையத்தில் பவானியாக அமர்ந்தாள் என்கிறது திருத்தல வரலாறு. பெரியபாளையம் கோவில் உள்ள இடம் ஆதி காலத்தில் புற்றுமேடாக இருந்த இடமாகும். பவானி அம்மன் வளையல் வியாபாரி ஒருவர் மூலம் திருவிளையாடல் நடத்தி தான் அங்கு இருப்பதை இந்த உலகுக்கு உணர்த்தினாள். அதன் பிறகே புற்று இருந்த இடத்தில் பாளையத்தம்மனுக்கு கோவில் கட்டப்பட்டது. கோவிலின் தல வரலாற்றை பார்ப்போம். சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஆந்திராவில் உள்ள பலிஜா நாயுடு இனத்தை சேர்ந்தவர்கள் வளையல் விற்பதற்காக சென்னைக்கு வருவார்கள். வளையல் மூட்டைகளை தலையில் சுமந்தபடி கால்நடையாகவே வந்து செல்வார்கள். பெண்களின் கையில் வளையல் போட்டுவிட்டவுடன் மங்களகரமாக வாழ்வதற்கு அறிகுறியாக வளையல் அணிந்த பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் கொடுப்பார்கள். இதற்காகவே அவர்கள் பொட்டலங்களில் மஞ்சள் குங்குமம் கொண்டு வருவார்கள். ஒரு சமயம் ஒரு